எவ்ரிவன், வெல்கம் டு இனியாஸ் கார்டன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ஸ்கேல் இன்செக்டால் பாதிக்கப்பட்ட ரோஸ் பிளான்ட்டோட ஸ்டெம் தான். இதை நோட்டீஸ் பண்ணினீங்கன்னா இது வந்து கிரே கலரில் இல்லைனா வந்து லைட் ஆரஞ்சு கலரில் சின்ன சின்ன பம்ஸ் மாதிரி ஸ்டெம்மில் தெரியும். இது நார்மல் பக் கிடையாது, இது வந்து ஒரு சக்கிங் இன்செக்ட், ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்கள் ஸ்டெம்மை இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அரிச்சு சாப்பிட்ரும். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப வேகமாக அடுத்த செடிக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஒரு பிளான்ட்ல இருந்து ஃபுல் கார்டனுமே வந்து இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போ என்னோடய செடி பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்து அது இன்ஃபெக்ட் ஆகிருந்தாலும் கூட நான் வந்து கம்ப்ளீட்டாக அதை போக்கடிச்சிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி உள்ள ரோஸ் ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி வீக்காக சின்ன சின்னதாக இருந்தது, பட் இப்போ பூக்கிறது எவ்வளோ வந்து பெருசாக இருக்குதுன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த சக்கிங் இன்செக்ட், அதாவது ஸ்கேல் வந்து எல்லா சத்துக்களையும் உறிஞ்சி சாப்பிட்டுட்டு இருந்தது. இப்போ அது போக்குனதால் நம்ம எல்லா சத்துக்களும் வந்து ஃப்ளவர்ஸ்க்கும் லீவ்ஸ்க்கும் போய் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது செடி. ஓகே, இப்போ இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் எராடிகேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் வரைக்கும் பாருங்கள், பிகாஸ் ஒரு ஸ்டெப்பும் மிஸ் பண்ணினாலும் ஸ்கேல் இன்செக்ட்ஸ் திரும்ப வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சேவ் பண்ண முடியாத ரொம்ப ஹெவிலி இன்ஃபெக்டடான ஸ்டெம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து அது ஃபுல்லுமே அரிச்சிருச்சு, ஸோ அதனால நான் கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக அந்த எட்ஜை வந்து செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இன்ஃபெக்ஷனோ ஆரஞ்சு கலரில் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நல்லாவே டிஸ்டன்ஸ் விட்டு கட் பண்ணிக்கோங்க. உங்களோட எட்ஜ் வந்து நல்லா ஹெல்தி க்ரீனாக இருக்குதான்றதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதையும் கட் பண்ணிவிடுவேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஓகே தான். ஸோ கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கட் பண்ண ஸ்டெம்ஸில் வந்து சில பார்ட் தான் இன்ஃபெக்டட் ஆகிருக்கு, நிறைய பார்ட் வந்து ஹெல்த்தியாகவே இருக்குது, தளிராக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இதை வந்து பதியம் கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பதியம் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள், இது ஃபுல்லுமே வந்து எனக்கு ஹெல்த்தியானது தான், தளிரோடு இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லா இன்ஃபெக்டட் சைட்ஸும் வந்து ஹீல் பண்ண முடியாதது எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துப்பேன். கட் பண்ணிவிட்டு ஒரு 250 ml வாட்டர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் எடுத்துட்டு 2 drops விம் லிக்விடோ இல்லைனா சோப் லிக்விடு, மைல்டான ஒரு டிட்டர்ஜென்ட் லிக்விட் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா அந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 5 drop நீம் ஆயில் எடுத்துக்கோங்க, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் நல்லா பீட் பண்ணிவிட்டு ஃபோம் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபோமை தொட்டு நீங்கள் அந்த இன்ஃபெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்கேல் இன்செக்ட், அந்த இன்செக்ட் மேலே நல்லா ப்ரஷ் பண்ணி விடுங்க. நீங்கள் இது உங்களுக்கு ப்ரஷ் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு காட்டன் எடுத்து அந்த தண்ணியில் முக்கி கூட நல்லா இருத்தி நீங்கள் வந்து அதை தேய்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கிளாத் எடுத்து கூட நீங்கள் வந்து தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு எது வந்து ஃபீஸிபிளாக இருக்குமோ அதை எடுத்து நல்லா தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. அந்த பூச்சி போகிற அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து, அதாவது அந்த ஸ்கேல் பூச்சி மேலே நீங்கள் வந்து அதை வச்சு அழுத்தும் போதே அந்த பூச்சி வந்து செத்து போயிடும். அந்த மாதிரி எங்கெங்கே அந்த ஸ்கேல் இன்செக்ட்ஸ் இருக்கோ அது எல்லா இடத்துலையுமே நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிளேஸில் இருந்து அந்த பிளான்ட்டை எடுத்து தனிமைப்படுத்திடுங்க. அதாவது மற்ற பிளான்ட்ஸ் இல்லாத இடத்துல கொஞ்சம் நல்லா சன்லைட் இருக்கிற இடமா பார்த்து அதை வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், அந்த இன்சைட்டை கம்ப்ளீட்டாக எடுத்து விட்டுட்டேன். இதெல்லாம் எடுத்துட்டேன். இது வந்து அது ஆல்ரெடி பீல் ஆகிடுச்சு செடி, இங்கே பாருங்கள். ஸோ இது செடிக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே ஃபுல்லுமே நான் வந்து எடுத்து விட்டுட்டேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் நல்லா நீம் ஆயிலும் அந்த பேஸ்ட்டுமே போட்டு நல்லா அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லா இடத்துலையும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நல்லா வந்து நீம் ஆயிலையும் அந்த விம் லிக்விடையும் சேர்த்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அடித்து விட்டுக்கலாம். இப்போ இந்த செடியிலையும் இருக்குது,
இந்த செடியில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், லைட்டாக இருக்கா. ஸோ இதுலேயும் நம்ம அடித்து விட்டுடலாம் நல்லா. இப்போ இதில் நான் வந்துட்டு ஒரு 7 ml நீம் ஆயிலும் 5 mlக்கு வந்து சோப் லிக்விடும் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதில் வந்து இந்த அளவுக்கு, அதாவது 5 mlக்கு 1 லிட்டருங்க. அப்போது ஒரு 1.5 லிட்டருக்கு நீங்கள் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை வந்து நல்லா ஊற்றி விட போகிறேன் கம்ப்ளீட்டாக. இந்த செடி நல்லா ட்ரென்ச் பண்ணி விட்டுருங்க. அதாவது ட்ரென்ச் பண்ணுறதுனா டாப்பில் மட்டும் இல்லாமல் பாட்டம் லீஃப்லையும் படுற மாதிரி நல்லா ட்ரென்ச் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு திரும்பியும் ஒருக்கா நீங்கள் நல்லா கிளாத் வச்சு எங்கெங்கே அந்த ஸ்கேல் இன்செக்ட் இருந்ததோ அந்த இடத்துல அந்த ஃபோம் வச்சு நல்லா ரப் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு இதே இந்த ட்ரென்ச் பண்ணுறது இருக்கு இல்லையா, அந்த நீம் ஆயில் வித் சோப் லிக்விட், அதை வந்து வீக்லி ஒன்ஸ், அதாவது 1 மந்த்துக்கு 4 டைம்ஸ் நீங்கள் மறக்காமல் பண்ணிவிடுங்க. அந்த ஸ்கேல் இன்செக்ட் போகிற வரைக்கும் பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்பவே வந்து சாயிலுக்கு நீங்கள் படுற மாதிரி ஊற்றாதீங்க. செடியில் படுற மாதிரி தான் நீங்கள் அடிச்சு விடணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் என்னோடய செடியோட ரிசல்ட் காமிக்கிறேங்க பாருங்கள். அந்த ரோஸ் நீங்கள் பார்க்கும்போது வெறும் வந்து 1 or 2 லேயர்ஸ் தான் இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. அந்த லேயர்ஸே அடுக்கடுக்காக எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதுக்கு என்ன காரணம்னா, அந்த சத்துக்களெல்லாம் தின்னுட்டு இருந்த அந்த ஸ்கேல் இன்செக்ட் வந்து இட் இஸ் நோ மோர் இப்போது. அதனால் சத்துக்கள் எல்லாம் கரெக்டாக அந்தந்த செடிக்கும் அந்தந்த ப்ளூம்ஸுக்கும் போகிறதால தான் இந்த ரிசல்ட். ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ், டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிசல்ட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்! இந்த மாதிரி கார்டன் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.